ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆங்குலர் ஜேஎஸ் டுட்டோரியலில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்ம்ஸ். ஆங்குலர் ஜேஎஸில் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆங்குலர் ஜேஎஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரியாக்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன்று வந்து டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸ். ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மோர் எக்ஸ்பிளிஷிட்டாக இருக்கிற ஃபார்ம்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியாக்டிவ் ஃபார்ம் சொல்கிறாங்க. ஒரு காம்பனண்ட் கிளாஸை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம் சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்டிவ் ஃபார்ம் சொல்கிறோம். இந்த வீடியோவில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு forms.component அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு forms.component.tsல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல், ஃபார்ம்ஸ் குரூப். ஓகே, இது வந்து app.html எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஆப் ஃபார்ம்ஸை ரெஃபர் பண்ணுறோம். இது model.tsல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லா காம்பனண்ட்ஸுமே இங்கே தான் இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபார்ம்ஸ் மாடல், ரியாக்டிவ் மாடல், நெக்ஸ்ட் இம்போர்ட்குள்ளே ஃபார்ம் மாடல், ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடல் எல்லாத்தையுமே இங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ component.ts ஃபைலில் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ண போகிறோம். நேம் ஈக்குவல் டு ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல், நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். எம்டியாக ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு HTML ஃபைலில் அங்கே க்ரியேட் பண்ண ஃபார்ம் கண்ட்ரோலை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள். நேம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் இப்படி தான் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணணும். சிங்கிறது இதில் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறோம். ஓகே, அங்கே க்ரியேட் பண்ண நேமை இந்த ஃபார்ம் கண்ட்ரோலில் அசைன் பண்ணுறோம். டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுறோம். ஃபார்ம்ஸ் பேஜ் தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஒரு நேமில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதில் டைப் பண்ணிக்கலாம். இதுதான் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ், ஆங்குலர் ஜேஎஸில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஃபால்ட்டாக வேல்யூவை நம்ம செட் பண்ண போகிறோம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்லே நம்ம டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்க ஃபார்ம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்க மாஸ்டர் அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்ம் கண்ட்ரோலில் போய் வேல்யூ செட் பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எம்டியாக கொடுத்துருந்தோம், இப்போ மாஸ்டர்னு கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம், டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட், ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட் மூலமாக எப்படி ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். HTML ஃபைலில் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, வேல்யூவில் அந்த பட்டனில் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நான் டிஸ்பிளேனே நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கிளிக் ஈவெண்ட்டில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷனை எங்கே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டில் கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறோம், டிஸ்பிளே ஆஃப். பட்டனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு என்ன நடக்கணும், ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ண போகிறோம். this current object
என்னது நேம் டாட் செட் வேல்யூ ஆஃப் செட் பண்ண போகிறோம் வேல்யூ. என்ன வேல்யூ செட் பண்ண போகிறோம்? டிஃபால்ட் வேல்யூ என்ன வேல்யூனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஆங்குலர் 8 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஃபார்ம் கண்ட்ரோல் மூலமாக ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கோம், ஒரு மெத்தடு மூலமாகவும் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக ஃபார்ம் கண்ட்ரோல் மூலமாக க்ரியேட் பண்ண டிஃபால்ட் வேல்யூ மாஸ்டர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டிஸ்பிளேங்கிற மெத்தடை கிளிக் பண்ணுறேன். டிஸ்பிளே மூலமாக டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கோம் ஆங்குலர் 8, அதுவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்படி தான் ஆங்குலர் ஜேஎஸில் ரியாக்டிவ் ஃபார்ம் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு காம்பனன்ட் கிளாஸை வச்சு ஆங்குலர் ஜேஎஸில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.